ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து உற்சாகமாக வீடியோ எடிட் பண்ணதுக்கு எங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. எல்லாருக்கும் பாரமா இருக்கேனா இந்த உசுரை பிடிக்கிறதுக்கு நான் மற்றவங்களை சாகடிக்கணுமா? என் உசுறு மற்றவங்கள தான் வாழ வைக்கணுமே தவிர மற்ற உசுரில் நான் வாழக்கூடாது. நான் எல்லாருக்கும் பாரமா நான் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பொறுப்பெடுத்து பிறந்திருக்கேன்? நான் என்ன பொறுப்பெடுத்து பிறந்தேன்? நான் எல்லாருக்கும் பாரமா பிறந்திருக்கேன். எல்லாருக்கும் பாரமாவே பிறந்திருக்கேன். ஏன் தாத்தா இந்த பேதைய இந்த சின்ன பிள்ளைய எதுக்கு அவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு வாரிசா நியமனம் பண்ணுனீங்க? நான் அதுக்கு தகுதியானவளா? ஏன் தாத்தா ஏன் தாத்தா நாள வாழறதுக்கே தகுதி இல்லாதவா நீங்க என்ன வாரிசா நியமனம் பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஆளதுக்கு அனுப்பியிருக்கீங்களே? ஆள பிறந்தவா அத்தனை உயிரையும் காவாங்க போறான்னு ஏன் சொல்லவே இல்லை? அத்தனை தலையிலையும் தான் என் உசுறு வாழணும்னா அதுக்கு எதுக்கு நான் வாழணும்? அப்படி இந்த குடும்பத்துல நான் ஆட்சி பண்ணணுமா? அப்படி இந்த குடும்பத்துக்கு நான் வாரிசா இருக்கணுமா? தாத்தா எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு தாத்தா, எல்லாருக்கும் மனைவி பிள்ளைங்க இருக்கு. அவங்கெல்லாம் எதுக்கு தாத்தா எனக்காக உசுரை கொடுக்கணும்? இந்த குடும்பத்துக்கே நான் வாரிசுங்கிறது நான் ஆசீர்வாதம் நினைச்சேன். அது சாபம்னு இப்பதான் புரியுது தாத்தா. நான் ஒருத்தி மட்டும் இல்லைனா அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இல்லையா? நான் உயிரோட இருக்க போய் தான் என் புருஷன் வரைக்கும் வாழாம ஓடிக்கிட்டு இருக்காரு. என் உசுரை காப்பாத்ததுக்கு அதுதான் இளமை வாழ்க்கை குடும்பம் எல்லாத்தையும் இழந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன் தாத்தா ஆசீர்வாதங்க பேர்ல எனக்கு சாபத்தை கொடுத்துட்டு போயிருக்கீங்க? என்னால முடியாது தாத்தா. யாரும் எனக்காக தலையை கொடுக்க வேண்டாம். யாரும் எனக்காக தலையை கொடுக்க வேண்டாம் தாத்தா. இப்பதான் தாத்தா வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வேண்டாம் தாத்தா, என்னால முடியாது. யாரு என்ன நீ வேண்டான்னு சொல்லதுக்கு முன்னாடி அவங்க என்ன நேசிச்சுட்டு இருக்கும் போதே நான் போயிருந்தேன் தாத்தா. தாத்தா ஏன் தாத்தா அப்படி சொன்னாங்க? ஏன் தாத்தா இன்னைக்கு அப்படி நடந்தது சொல்லுங்க? ஏன் தாத்தா இன்னைக்கு அப்படி நடந்தது? மிஸ்டர் மகாதேவன், சீக்கிரம்! மிஸ்டர் மகாதேவன், மிஸ்டர் மகாதேவன்! எப்பா எப்பா அப்பா சத்தத்தை காணோம். எப்பா 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 நான் மிஸ்டர் மகாதேவன் சொல்ல மாட்டேன் போ. எப்பா அப்பா இல்ல நீ செல்ல போல. எப்பா எப்போ எப்பா மிஸ்டர் மகாதேவன், மிஸ்டர் மகாதேவன்! மிஸ்டர் மகாதேவன், மிஸ்டர் மகாதேவன்! எப்பா 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 ஒருவேளை கோட்ல அப்ப போயிட்டாவளோ? எப்பா எப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. அப்பா ஐ லவ் யூ பா. அப்பா ஐ லவ் யூ பா. இனிமேல் நான் மிஸ்டர் மகாதேவன் சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ பா. இப்ப வெளியில வந்துருப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. எப்பா எப்பா ஐ லவ் யூ பா. அப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. எப்பா ஐ லவ் யூ பா. எப்பா நான் இனிமேல் மிஸ்டர் மகாதேவன் சொல்ல மாட்டேன்ப்பா. வெளியில வாப்பா. ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. லூசா பானி, எப்பா நீ லூசா பானி? நான் பயங்கர கலச்சிட்டேன். சீக்கிரம் வாப்பா. என்ன கொல்ல வந்தியாப்பா? அப்பா வழி தெரியாம கொண்டு இருப்பா. நான்
வலிய தாங்கிக்கிட மாட்டேன்ப்பா. வலிக்காம கொண்டதுப்பா. நான் சாகிறது எனக்கே தெரியக்கூடாதுப்பா. என் விதிய பாத்தீங்களாப்பா? நீ வேதனைப்படாதப்பா. எனக்கு தெரியும்பா, நான் என்னைக்கு நான் செத்து போயிருவேன்னு. ஒரே ஒரு சந்தோஷம்ப்பா, அப்பா கையாலே செத்து போறேன். எப்பவுமே எனக்கு தண்டனை கொடுத்துட்டே. விடுப்பா, எனக்கு தான் எப்ப நான் சாவறேன்னு எனக்கு தெரியுமே. விடுப்பா, சீக்கிரம் வாப்பா போவோம். வாழும்போதே மரணம் என்னாலுன்னு தெரிஞ்சதுன்னா வாழ்ற வாழ்க்கை நரகம்னு சொல்லுவாங்களே. எனக்கு அப்படிலாம் இல்லப்பா. நான் சந்தோஷமா இருந்தேன். எப்போ செத்தாலும் என் பிடிச்சவங்க மடியில தான் சாவேன். அதனால வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இப்பெல்லாம் வாழ்ந்தேன்ப்பா. ஆனா எனக்கு மரணம் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு எனக்கு தெரியாதுப்பா. அதுக்கு முன்னாடி நான் கிங்ஸனுக்கு ஏதாவது பண்ணிட்டு போனப்பா. அதான் அன்னைக்கு உன் கையால நான் சாகலப்பா. உனக்கு என்ன? உனக்கு ஒண்ணு தலையை கொடுக்கறதுக்கு இங்கதான் இருக்கான்ல இடிச்ச வாயினு. நீ என்ன ஊழப்பட்ட சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு போக கூட இடத்துக்கு நான் போய்கிட்டு இருக்க. உனக்கு என்ன? அதான் உனக்கு ஒண்ணு தலையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கானுல. நீ மகராணிமா, ஆள பிறந்தவா, இளவரசி. நாங்க அப்படியா? உனக்காக உசுர கொடுக்கறதுக்காகவே நம்ம எனக்கு வந்திருக்கோம். நீ பேசுறத செய்வ. ஏன்னா இங்க ஓ அதிகாரம் தானே. உனக்காக உசுர கொடுக்கோமா? நீ போ, நீ உள்ளமட்ட சட்டையெல்லாம் பண்ணு. இந்த வீட்டுல யாரும் உன்னை தண்டிக்க போறது கிடையாது. எனக்கான வாழ்க்கை நான் எங்க வாழ்ந்துருக்கேன். மற்றவங்களுக்காக வாழ்ந்து எங்க வாழ்க்கை நாங்க வாழவே இல்லை. அந்த வீட்டுல ஒருத்த அவனுக்காக வாழ்ந்தாலும் சொல்லி பாப்போம். எப்பனாலும் தனக்கு மரணம் வரும். அப்படியே வந்தாலும் உனக்காக உசுர கொடுக்கணும்னு காதலிச்சவ கூட சேராம அவளுக்கு தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தெரியும்? இந்த சோழன் எதுக்கு கல்யாணம் படிக்கணும் உனக்கு தெரியுமா? உனக்கு உள்ள மொத்த வேலையை உயிரை கொடுத்ததுக்காக இன்னொரு வேலையாக்க கூடாதுன்னு அவன் கல்யாணம் படிக்காம இருக்கான். ஆனா நீங்க மேடம் ஜாலியா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன? நீங்க இளவரசி. இப்போ அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றது உனக்காக. ஏன்னா உனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப இழிச்சவன் நான். ஆனா என் கூட போனா அந்த டைம் சந்தோஷம் வாழ்ந்துட்டானே. நாங்க உனக்காக உசுர கொடுக்கறதுக்காகவே இருந்திருக்கோம். எதுக்கு இந்த சயின்டிஸ்ட் படிப்பு? எதுக்கு இந்த உசுரை நானே எடுத்துக்கிறேன். போதுமா? என்ன சொல்லி நீ எங்க சுத்தமா சொல்லு. நான் வந்து தலையை கொடுக்குறேன். எனக்காக யாரும் தலையை கொடுக்க வேண்டாம். இல்லமா, நாங்களே கொடுக்கட்டாலும் இங்க கொடுக்க வச்சிருவானுங்க. உன் புருஷன் என்ன கொடுக்க வச்சிருவான். அவனுக்கு அவன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும். நாங்க கெடுத்துட்டு போன என்ன? அவனுக்கு என்ன சண்டியரு? எல்லா கலைகளும் தெரியும். அவன் உயிர் படைச்சிருவான். நாங்க இடிச்ச வாயும் பாரு. உனக்காகவே வந்து பிறந்து உனக்காகவே உசுர கொடுக்க வந்திருக்கோம். அப்படி யாரும் எனக்கு கஷ்டப்பட்டு உயிரை கொடுக்க வேண்டாம். ஏய் அலெக்ஸ், வார்த்தை அழுது பேசுடா. வாய போடுங்க. உங்க பொண்ணை காப்பாத்திக்கிறதுக்காக 5 வருஷம் என்ன லேப்ல கூட்டி வச்சிருக்கீங்க. ஓ, போன உசுர கொடுக்கறதுக்கு வார்த்தை விடாத. இந்த மகாராணிக்காக எங்க வளர்த்துட்டு இருக்கீங்க? இப்பமே நீ போல. ஒருவேளை எனக்காக நீ உசுர கொடுக்க வேண்டியது இருந்தனா நான் என்ன நானே மாச்சுக்குவேன். சும்மா பேசிட்டு இருக்காத. யாத்திரை எனக்குதான் தெரியும். சொன்னதை செய்வா இந்த இசை. உன காயப்பட்டு சொல்ல கொஞ்சம் சேட்டை குறைச்சிட்டு ஒரு இருந்தா சொல்றோம். 10 வருஷம் கழிச்சு வர நீ மரணத்தை நீ இன்னைக்கு எனக்கு வர வச்சிருவேன். கொஞ்சம் கை காலை சுட்டிட்டு ஒரு இரு. அப்படிதான் நான் சொல்ல வரேன். வேண்டாம், நீ கிளம்பிடு. அதான் உனக்கு நல்லது. போ, உன் பரமாக்கே போ. நீ காதலிச்ச பொண்ணை கூட்டுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா பரமால போய் வாழ போ. இதுக்கப்புறம் செம்பிளிங்க குடும்பத்துல உன்னை நான் பார்க்க கூடாது. தேவலாம் பேசாதீசே. கல்யாணம் படிக்கிற இப்ப நான் ஆசைப்பட்டேன் பாரு. கிளம்புன்னு சொன்னேன். வீட்டுல அதிகாரம் ரொம்ப பண்ணாதானே. செம்பிளிங்க தாத்தா ஒரு முட்டாள் தாத்தா. போய் ஒரு பொண்ணுகிட்ட போய் அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு பொண்ணு எப்படி அதிகாரம் பண்ண முடியும்? ஒரு ஆணுக்கு இருக்கிற பொறுப்பு ஒரு பொண்ணுக்கு இருக்குமா? வீட்டுக்கு இத்தனை ஆண் இருந்தோம். கேவலம் ஒரு பொண்ணு கிட்ட பண்ணி பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவ பொறுப்பா இருக்க லட்சணத்தை பாரு. இவ குடும்பத்தை ஆள பிறந்திருக்கானா? ஏன் செம்பிளிங்க தாத்தா, நீங்க உண்மையிலே முட்டாளா? நான் ஒரு சின்ன பொண்ணு. அப்போ நீங்க வாக்கு கொடுக்கும்போது நான் பிறக்கவே இல்லை. என்னை பத்தி தெரியாம வாக்கு கொடுத்துட்டீங்களா? இந்த குடும்பத்தை ஒரு பொண்ணு தான் ஆளணும்னு. அந்த பொண்ணை பாதுகாக்கிறதா இந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற வெற்றின்னு ஏன் தாத்தா சொன்னீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் விதியை எழுதிட்டீங்களா தாத்தா? ஒரு ஒத்த புள்ள பிறக்கும். இன்னைக்கோ நாளைக்கோ உயிர் ஊசல் அடிக்கிட்டே இருக்கும். அவளை எப்படியாவது கொஞ்ச நாள் உயிர் காப்பாத்திடுங்கடான்னு என் விதியை உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுட்டா தாத்தா.
இல்லையே விதியை எழுதுனதே நீங்க தானா? பிறக்கும் போதே செத்து பொழைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் தினம் தினம் செத்து செத்து பொழைச்சேன் தாத்தா. ஏன் தாத்தா? அலெக்ஸ் மாமா சொன்ன மாதிரி இந்த வீட்டுல எத்தனையோ ஆம்பளைங்க, வீரமான ஆம்பளைங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் வாரிசா நியமனம் பண்ணாம ஏன் தாத்தா எதுவுமே தெரியாத ஒரு பேதை என்ன போய் வாரிசா நியமனம் பண்ணுனீங்க? நான் எப்படி இந்த குடும்பத்தை ஆளுவேன்னு நினைச்சீங்க? என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தீங்க. என் புருஷனை கூட என்னால அதட்டி பேச முடியாது. ஒட்டுமொத்த குடும்பத்தை நான் எப்படி அதட்டி பேசுவேன்? ஒரு இளவரசிக்கான எந்த ஒரு பொருத்தமும் எனக்கு இல்லையே. அம்மாவை நீங்க சொல்லியிருந்தாலும் நியாயம் இருக்கு. கல்வி, வீரம், துணிச்சல் எல்லா கலைகளையும் கத்து வீர பெண்மணியா இருந்திருக்காங்க. நீங்க அவங்கள சொன்ன ஒரு நியாயம் இதுல எந்த விதமே எனக்கு கிடையாது. என்ன போய் ஏன் தாத்தா? தாத்தா ஏன் தாத்தா ஒரு பொண்ணு கிட்ட போய் அதிகாரத்தை கொடுத்தீங்க? அலெக்ஸ் மாமா சொன்ன மாதிரி ஒரு பொண்ணால எப்படி இதெல்லாம் எப்படி தாத்தா வழி நடத்த முடியும்? ஏன் தாத்தா ஒரு பொண்ணை நம்பி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிருக்கீங்க? தாத்தா நான் இதுக்கெல்லாம் தகுதியானவளே இல்ல தாத்தா. ஏன் தாத்தா தப்பா விதி எழுதிட்டீங்களா தாத்தா? நீ சரவணனே, நான் வண்டி எடுத்து கிளம்புற பின்னாடியே வந்துரு. சீக்கிரம் வந்துரு, நான் முன்னாடி போறேன். கவி கவி அட தங்க புள்ள, என்ன என்ன கூட்டாளிகள் எல்லாம் காணோம்? கவினே சொல்லுங்க மேடம். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். கூட்டாளிகள் எங்கன்னு கேட்டேன். தோட்டத்துக்கு போயிருக்காளுங்க, நான் கேட்டது மட்டும் பதில் சொல்லு. நீ கேளு. கவினே என்ன? ஒருவேளை இந்த குடும்பத்துக்கு நான் வாரிசா இல்லாம ஒரு ஆண், வீரமான ஆண், அவன் தான் இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணும். அவன் தான் இந்த குடும்பத்தை ஆட்சி பண்ணணும். வருங்காலத்துக்கும் சரி இப்பவும் சரி எப்பவுமே அவன் தான் ராஜான்னு ஒருவேளை செம்பலிங்க தாத்தா நியமனம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ ஐயோ ஐயோ, அப்படி மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நாங்க கொடி கட்டி பறந்திருப்போம். ஏன் அப்படி சொல்ற? ஐயோ, அதை நினைச்சு பார்த்தாலே எப்படி இருக்கு தெரியுமா? அதுல நடக்கவா போகுது? அப்படி மட்டும் ஒரு வீரன் மட்டும் இந்த குடும்பத்துல ராஜாவா பிறந்திருந்தா இன்னைக்கு எங்க எல்லாரும் கையில 2 புள்ள இருந்திருக்குமா? ஏது பொண்ணு வீடு அதை எடுத்து போறதுக்கா? இல்ல நாங்க போனதுக்கு அப்புறம் அதுல எப்படி உயிரோடு விடுவான்? உன்னை காப்பாத்துறதுக்கு தான் உசுரை கொடுக்கணுமே. இந்த ஜென்மம் உனக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் இந்த குடும்பத்துல பிறந்திட கூடாது அப்படிதானே? பிறக்கலாம். நீ இருந்தா வீடு நல்லா இருக்கும். என்ன நீ ராணியா வரக்கூடாது, நீ இளவரசியா வரக்கூடாது. எங்களுக்கு பிள்ளையான பிறந்துக்க நாங்க தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்போம்ல. அப்படின்னா இளவரசியா பிறந்ததா உங்க சந்தோஷத்துக்கெல்லாம் கேடு? அப்பெல்லாம் இல்ல. இதான் கேள்வியா? இல்ல, இது வரைக்கும் கேட்டது வேற சாம்பிள் தான். கேளு. தெய்வம் உன்கிட்ட வந்து வரன்னு கேக்குது. இந்த செம்பலிங்க குடும்பத்துல விதியை மாத்தி எழுதலான்னு. இனி பிறக்க போற குழந்தைதான் இந்த குடும்பத்தை ஆளணும், இல்ல இந்த இசையே ஆளட்டும்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கேட்டா நீ எதை தேர்ந்தெடுப்ப? ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேக்குறியா? அந்த குழந்தை எப்படி உன்ன மாதிரி இருந்தா வேண்டாம், அதுக்கு நீயே இலவசியா இருந்துட்டு போ. இன்னொன்னு பிறந்து அதுக்காக முசிறியா கொடுக்க முடியும், அதுக்கு நீயே இருந்துட்டு போ.
கண் கலங்கி பாடும் எனது பாடல் உனக்கு வேசமோ வாழ்ந்தது போதுமடா வாழ்க்கையை வாழ நெஞ்சிருக்கிலே. எப்பா இந்த அரிசி வேகவராங்குது, வெந்துட்டான்னு தெரியலையே. இதுல கஞ்சி வச்சாதான் நல்லா இருக்குது, இதுல கஞ்சி வச்சா கொஞ்சம் சாப்பிடுறாங்க. இது கொதிச்சிட்டுனா இறக்கி கொண்டு கொடுத்துடலாம். வாங்க, இப்ப நீ ஒண்ணுதாங்க பாக்கி பாத்துக்கங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா மத்த வேலையெல்லாம் சட்டு புட்டுன்னு வேலையை பாத்துடலாம். நீங்க சும்மா சொல்லுவீங்களோ? சரி நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன். வாங்க, வச்ச கணக்க வேலையெல்லாம் அப்படி குழப்பி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் மேல பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன திட்டுவீங்களோ? சே ஒன்னெல்லாம் போய் திட்ட முடியுமா? அப்ப இப்படி சொன்னீங்க எப்படி சொன்னாவ? வாங்க வாங்க, மிச்ச கணக்க வேலையெல்லாம் பாருங்கன்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க கிச்சனுக்குள்ள வந்து அந்த வேலையை பாப்பீங்க. அங்கங்க நாங்க ஒதுங்க வச்சிருக்கத நீங்க தனியா ஒதுங்க வச்சுட்டு போவீல்ல, அதான் சட்டு புட்டுன்னு ஒதுங்க வச்சிட்டீங்கன்னா அப்புறம் நானும் எடுத்து வரைக்கும் வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் கையோட வேலையை முடிச்சிடலாம். பத்தியா என்ன அபியம்மா, இன்னைக்கெல்லாம் கிச்சன்ல எதையாவது உருட்டுனேன்னு வச்சுக்க. நான் உருட்டதுக்கு வரல, இங்க உருட்டதுக்கு ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் கட்டி வரைக்கும் மேல வச்சாச்சு. அபியம்மா என்ன? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளு. உங்களுக்கு என்ன பிடிக்குமா? சரி சரி, உன்ன பிடிக்குமா? யாருக்காவது உன்ன பிடிக்குமா? பிடிக்காது. நிஜமா? நீ பண்ற சட்டிக்கு உன்ன பிடிக்குமான்னு வேற கேக்குறியாங்க. அபியம்மா நெக்ஸ்ட் क्वेश्चन. அது வந்து நான் மட்டும் இந்த வீட்டுக்கு இளவரசியா பிறக்கலன்னா நல்லா இருந்திருக்குமா? இல்ல நான் இல்லாம ஏதாவது ஆம்பளைங்க இந்த வீட்டுக்கு வாரிசா வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? இந்த குடும்பத்துல ஆம்பளைங்க வாரிசா வாங்க இல்ல பொம்பளைங்க வாரிசா வாங்க, ஆனா எங்களை மட்டும் விட்டுருங்க. இல்ல அபியம்மா, நான் இந்த வீட்டுக்கு இளவரசியா பிறக்காம வேற யாராவது இளவரசனா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, அதை கேட்க வந்தேன். அதான் சொல்றேனே, இந்த வீட்டுக்கு யார் வந்தா எங்களுக்கு என்ன, எங்களால பிடிச்சி வச்சிருக்கிய. நான் மட்டும் இளவரசியா பிறக்காம வேற யாராவது பிறந்திருந்தா நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. நீ இளவரசியா போய் இங்க கூட்டிட்டு வந்துட்ட, ஓ இஷ்டத்துக்கு எல்லாரும் ஆடுறாங்க. நீ மட்டும் என்ன இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா நான் எவ்வளவு அழகா இருந்திருப்பேன் தெரியுமா? படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே பெங்களூரு பாம்பே வெளிநாடுன்னு போய் சுத்திட்டு அழகா சுதந்திரமா ரெக்க கட்டி பறந்திருப்பேன். நீ ஒரே ஒருத்தி இளவரசிங்கனால நீ தான் உங்க அப்பாக்கு என்ன வேணும்னு கேட்டனால பையில துண்டு கட்டா என்ன தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இப்ப பாரு, அறுப்படையும் வீட்டுக்குள்ளயும் கண்டு சாவதே. எல்லாத்துக்கான நீ மட்டும்தான். நீ பண்ற சேட்டை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல கிடக்கிறதுக்குள்ள எனக்கு கிறுக்கு பிடிக்கும். அத சொன்ன நீ இல்லாம வேற யாராவது இளவரசனா பிறந்திருந்தா எப்படி இருக்கும்னு சூப்பரா இருந்திருக்கும். எனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே இருந்திருக்காது. நான் எங்கேயோ எப்படியோ இருந்திருப்பேன். என்ன கேட்டு போய்கிட்டே இருக்கியா? சும்மாடா, கேட்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன். அப்ப நீங்க இங்க சந்தோஷமாவே இல்லையா? எப்படி இருக்கும்? நீ பண்ற சேட்டைக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும்? ஊர் உலகத்துல ஒன்ன மாதிரி எந்த புள்ளையும் சேட்டை பண்ணாதுமா. குரங்கா பிறக்க வேண்டியது புள்ளையா பிறந்திருக்கு. ஒரு புள்ள சேட்டை பண்ணலாம், இவ்வளவு சேட்டை பண்ண கூடாதுமா. கண்ணால போய் மூஞ்ச பாரு, பா பா. பாக்குது பாரு. என்ன நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லையா? பிடிக்கவே இல்ல. அதுக்கு எப்படி பிடிக்கும்? ஒருவேளை நான் இல்லைன்னா அப்பா உண்டானதை பொங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவேன். ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் பாட்டுக்கு தைரியமா எங்க வேணாலும் போய் ஷாப்பிங் பண்ணிருப்பேன். என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? போப்பா, இனி சேட்டை ஏதாவது பாக்கி இருக்கான்னு போய் பாரு போ. அபியம்மா என்ன நிஜமாவே எனக்கு பிடிக்கவே இல்லையா? பிடிக்கவே இல்ல. சரி அபியம்மா. சேட்டை பாரு சேட்டைய. நிஜமாவே என்ன பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. நான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சிட்டேன். அப்படி வேற நினைச்சிட்டீங்களாங்க? ஆமா. அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எத்தனை வாட்டி சொல்லணும்? நான் உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சிட்டேன். ஐயோ, அப்படி மட்டும் நினைச்சிராதம்மா. இப்ப கூட இந்த வீட்ல இருந்து போறதுக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னா பறந்து போயிருவேன். இப்ப நான் எங்க பறந்து போனாலும் நீ பிடிச்சு கொண்டு ஒப்படைச்சிருவேன். அதுக்கு தான் பறந்து போகாம இருக்கேன். கேட்க பாரு, நீ பண்ற சேட்டெல்லாம் பார்த்து நான் ரசிக்காத நாளே கிடையாது. எனக்குன்னு ஒரு குழந்தை பொண்ணுந்தா கூட அதை இந்த அளவுக்கு நான் ரசிச்சு பார்த்துருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அதை விட உன்னை நான் ரசிச்சு பார்த்துருக்கேன். உங்க அப்பா மாதிரி ஒரு ஆளை எனக்கு கொடுத்ததே நீதான். இங்க மட்டும் நான் வரலன்னா எங்க எப்படி சீரஞ்சிருப்பேனே தெரியாது. தாயும் இல்லை தந்தையும் இல்லை, பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கற்பை பத்தி பயப்படாம நிம்மதியா தூங்குறேன். தேவதை தேவதை கேட்கத பாரு. அபியம்மா என்ன பிடிக்குமா?
பாவா கேக்குற அழகா பாரு செல்ல குரங்கு. காலையில எந்திரிச்சு உன் முகத்துல முடிச்சாதான் அந்த நாளே போகுது. காலையில எந்திக்கிறதுல இருந்து சாயங்காலம் அடையிற வரைக்கும் சேட்டதான். இதுல வேற பிடிக்குமான்னு வேற கட்டுக்கிறதாவ. என்ன சோகமா இருக்காவளா கோவமா இருக்காவளா? செல்லம் செல்லம். உங்க அப்பையா உன் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்காவன்னு இப்பதான் எனக்கு தெரியும். இப்படி எல்லாம் பிள்ளை இருந்தா பைத்தியமா தான் ஆவாங்க. கேட்டுட்டு போற அழகா பாரு. எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். நான் ஏன் இப்படி பிறந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? ஏம்மா அதான் சாக கிடந்திருக்கேனே, அப்படியே அந்த கார்ல என்ன விட்டுருக்கலாமே. ஏம்மா என்ன பொழைக்க வச்ச? ஏம்மா என்ன பொழைக்க வச்ச? இப்படி எல்லா அவசரையும் எடுக்கதுக்காம என்ன வேலையா அனுப்புன? என்னை வேலையா அனுப்பி வச்சிருக்கியம்மா. உனக்கு கூட என் மேல அவ்வளவு கோவம் இல்ல? எல்லாருடைய கண்ணீருக்கு பின்னாடியும் நான் தான் காரணமா இருந்திருக்கேன். எல்லாருடைய வேதனைக்கு பின்னாடியும் என்ன உன் புள்ளி வச்சுட்டியம்மா. ஏம்மா அத என் விதி சரியில்லாம இருந்திருக்க. என்ன அப்படியே சாகடிச்சிருக்கலாமேம்மா. ஏம்மா இத்தனை வயசு வரைக்கும் வளர்த்து இப்ப என்ன சாகடிக்க பாக்குற? எனக்கு தெரியும் நீதான் என்ன சாகடிக்க பாக்குறேன்னு. எனக்கு நல்லா தெரியும் நீதான் என்ன சாகடிக்க பாக்குற. ஏம்மா நான் வாழக்கூடாதம்மா. ஏம்மா ஏம்மா என்னை பழி வாங்கின? உனக்கு நான் புள்ளையா பிறந்தது உனக்கு பிடிக்கலையாம்மா? பிடிக்கலன்னா கொண்டு இருக்கலாமேம்மா. ஏம்மா என்னை இவ்வளவு நாள் வாழ வச்சுட்டு இப்ப என்ன கொல்ல பாக்குற? நான் சாகிறதுக்கெல்லாம் பயப்படலம்மா. நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் திரும்பி பார்த்தேன்னா எதுக்குமா என்னை இவ்வளவு நாள் விட்டு வச்ச? என்ன அப்பமே கொண்டு இருக்கலாமேம்மா. ஏம்மா மற்றவங்களுக்கு நான் பாரமா இருந்தேன், உனக்கு கூட நான் பாரமா இருந்திருக்கேன்லம்மா. என் விதியை எழுதுனது யாரும்மா? என் விதியை தப்பா எழுதிட்டாங்களாம்மா. நான் ராசி இல்லாதாலாமா? எத்தனை உயிர் என்னால. ஏம்மா நான் ராசி இல்லாதவனு தெரிஞ்சிருக்கேன். என் விதி தப்பா எழுதிருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாமா? என்ன இந்த கார்லயே போட்டு கொண்டு இருக்கலாம்லம்மா. ஏம்மா ஏம்மா இது இவ்வளவு வேதனைப்படுத்துறீங்க? ஏம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ? ஏம்மா ஏம்மா என்ன உங்களுக்கு பிடிக்கல? ஆத்தி இந்த இசைப்பவில இல்லைன்னா எனக்கு ஒரு நொடி கூட கழியாது போலுக்கே. தூங்கும் போது கூட அவ தேவைப்படுதா ஐயா? அடியக்கா அடியக்கா ஓட விட்டு அடிச்சு விட மாட்டுக்க. ஆத்தி இப்ப போய் இசை எங்கன்னு கேட்டோம்னா நம்மள ஓட விட்டு உண்மையில அடிச்சு விடாத. அவையில இசை மேல கடுத்த கோத்துல இருக்காவ. ஆத்தி இந்த இசைப்பவிலன்னு எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாத. அவளுக்கு புருஷன் இல்லைன்னா இருக்க முடியாது, எனக்கு மட்டும் இந்த இசைப்பவில இல்லைன்னா இருக்கவே முடியாது. என் புருஷனை கூட பார்க்காம எத்தனை நாளாலும் இருந்துருவேன். ஆனா இந்த இசைப்பவில பிரிஞ்சு ஒரு நொடி இருக்க முடியலையே. எங்க என்ன விட்டுட்டு போக மாட்டாளே? அப்படிலாம் செத்தாலும் கூட்டிட்டு போயிருவாள. அப்பெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாளே. ஏன்னா கலரில கூட துணைக்கு ஆள் தேவைப்படுமே. அப்பெல்லாம் விட்டு போக மாட்டாளே. எடி இசை எடி இசை இசை என்னையாட்டி தேடிட்டு இருக்க? அப்பாடா இவளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் நிம்மதியா தூங்குவேங்கிற நம்பிக்கையே எனக்கு வருது. தூங்க போறேன், உன் கண்ணுல பற்றக்கூடாதுன்னு நீ இங்கேயாவது இருக்கேன்னு செக் பண்ணேன். என்னட்டு சொல்ற? தூங்கும் போதாவது நிம்மதியா தூங்க வேண்டாம்? வில்லங்கத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டே தூங்க முடியும்? உனக்கு எங்க இருந்து வேணா எப்படி வருதுன்னே தெரியாது. கூட சுத்துற பாவத்துக்கு என்னையும் போட்டுட்டானு கண்ணா. அதான் இனிமேல நான் எப்போ கூட படுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் கூட இருக்க உனக்கு பயமா இருக்கா? பயமா இருக்குதாவா? ஏண்டா உன் கூட வந்து ஒட்டணும்னு இப்போ நினைக்கேன். இது உன்கிட்ட ஒரு கேள்வி, தாராளமா கேளு. நீ எப்படாலும் குண்டக்க மண்டக்க தான் கேட்ப, நானும் குண்டக்க மண்டக்காவே பதில் சொல்லுவேன். நான் மட்டும் இந்த வீட்டுல இளவரசியா பறக்கலனா சாத்தாடி நான் எங்க எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? இல்லட்டே நான் மட்டும் இளவரசியா பிறக்காம இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இளவரசனா பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம்? இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இருந்திருக்காது. நீ யாரோ இங்கு நான் யாரோ. நான் எங்க எப்படியோ இருந்திருப்பேன். இப்படி மாட்டிக்கிட்டு திறந்த முழிக்க
முழிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் இப்பெல்லாம் மாட்டிட்டு முழிக்கணும், அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீ மட்டும்தான். ஒரே ஒரு சின்ன கெஸ்ட் ரோல்ல நடிச்சு கொடுத்துட்டு போன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தை நம்பி வந்தேன். காலத்துக்கு சொந்தக்காரியாக்கிட்ட. வெறும் 5 நிமிஷம் ரோல் தான், விறுவிறுன்னு நடிச்சு கொடுத்துட்டு போ, காஃபி டீ எல்லாம் கொடுப்பாவேன்னு சொன்னேன். நம்பி வந்தேன். கடைசியில் இந்த வில்லப்பையிலுக்கு என்ன பொண்டாட்டி ஆக்கி கொடுத்துட்டு நீ இப்ப எனக்கு பொண்ணாயிட்ட பாரு. இதை நான் மறக்கவே மாட்டேன்டி. அந்த வில்ல மேல கூட எனக்கு கோவம் இல்ல, உன் மேல தான் எனக்கு முழுக்க முழுக்க கோவம். ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் சொன்னேன், உன் வீட்டுக்கு சொந்தக்காரி ஆக்கிட்ட. உனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன்டி. உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டுட்டு கிடக்காங்களா, நீ இந்த வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருப்பல்ல. நான் சந்தோஷமா இருக்கவே நீ பார்த்த. மாமா உனக்கு பிடிக்கலையா? ஏன் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு உனக்கு உங்க மாமாவை பிடிக்குமா பிடிக்கலையான்னு கேட்க வேண்டியதுன்னு அதான் கேட்டுட்டு வந்தாச்சே. இல்லடி இங்க பார், எதை வேணாலும் ஒத்துக்கிடுவேன். இந்த வீட்டுக்கு என்ன துண்டு கட்ட தூக்கிட்டு வரக்கு நீ ஏற்பாடு பண்ண பாரு, அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். எங்க எப்படி இருக்க வேண்டியவா? அப்போ இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு துளி கூட பிடிக்கவே இல்லையா? ஒரு துளி கடுகளவு கூட எனக்கு பிடிக்கவே இல்ல. கூரையில இருந்தவளை கோபுரத்துல கொண்டு வச்சுக்கிட்டு கேக்குற கேள்விய பாரு. மாமா வெளியில தாண்டி முரட்டமா இருப்பாரு, உங்ககிட்ட எல்லாம் பாசமா தான் இருப்பாரு. அதான் அன்னைக்கு வாங்கி கொடுத்ததுல என் காது 2 ஜூடு இறந்துச்சோ. அதே சரி சரி விடு விடு, எனக்கு தூக்கம் வருது. நீ தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன டென்ஷன் படுத்திராத. தூங்கும் போது அது என்ன நிம்மதியா தூங்க விடு. நீ தூங்க வரல? இல்ல எனக்கு தூக்கம் வரல. என் தூக்கத்துல நீ கை வச்சிரா போலக்க. ஈசி வாமா தூங்குவோம். இல்ல நான் இப்ப வந்துருவேன், சரியா? ஒருவேளை நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? நிம்மதியா இருப்ப. நான் எதுக்கு உங்க மாமா கிட்ட எல்லாம் அடி வாங்க போறேன்? நீ குண்டக்க மண்டக்க யோசிச்சு அந்த குண்டக்க மண்டக்காவை ஏன் மண்டையில ஏத்தி விட்டுருத. நானும் உன் கூட சேர்ந்து குண்டக்க மண்டக்கா பண்ணுதேன். பிறகு உங்க மாமா ஜூன்னு இறத அளவுக்கு ஓங்கி அரைஞ்சு விடுதாரு. இப்ப நீ இல்லைன்னு வச்சுக்க, என் சேட்டி இருக்காது. நான் பாட்டுக்கு அபியக்கா பொங்கி தர்ற தின்னுட்டு ஒரு வாரமா அப்படியே இருப்பேன். எதுக்கு எனக்கு ஏச்சி திட்டுல அவ்வளோ போகுது? நீங்க சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டேன். இனி நீ சந்தோஷமா இருப்ப, சரியா? நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, யாத்தி இந்த வாழ்க்கையே எனக்கு போர் அடிச்சிருக்க மாட்டி. யாத்தி என்னன்னு சொல்லிட்டு போறா பாரு. யாத்தி நீ இல்லாத ஒரு நொடி கூட என்னால இருக்க முடியாது தாயி. உண்டான தின்னுட்டு ஒரு மூலையில கிடக்கிறதுக்கு என்ன நான் ஜடமானு கேட்கேன். நல்லா வாழ்க்கை என்ஜாய் பண்ணி வாழேண்டி. ஒவ்வொரு நாளும் த்ரில்லிங்கா நீ பண்ணும்போது அது கூட நானும் சேர்ந்துக்கிட்டு பண்றேன் பாரு. வாழ்க்கை என்ன சுவாரஸ்யமா இருக்கு தெரியுமா? ஜடமா வாழ்றதை விட ஒரு அடி ஜூடு விழுந்துட்டா கூட பரவாயில்லன்னு நம்ம பண்ற சேட்டையெல்லாம் இருக்கு பாரு. சேட்டை கல்வெட்டிலே எழுதி வைக்கலாம். எப்ப விடியும் எப்ப சேட்டை பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் டி. ஐயோ எப்படி கேட்டுட்டா பாரு. என்னது நீ இல்லைன்னு என்ன செய்வேன்னு கேட்டியா? நீ எங்க இருக்க அங்கதானே நானே இருப்பேன். நீ கல்லறைக்குள்ள இருந்தா நானும் கல்லறைக்குள்ள இருப்பேன், நீ இங்க இருந்தா நானும் இங்க இருப்பேன். எனக்கு உங்க மாமா கூட வாழ்ற வாழ்க்கையை விட உன் கூட இருக்கிற வாழ்க்கை தான் பிடிக்கும். வாழ்க்கைனா இப்படிதானே எனக்கு வாழ கத்து கொடுத்தவாடி. இப்பவும் நான் சந்தோஷமா இருக்கேன்னா உன்னால மட்டும்தான். இந்த வீட்டு ஆம்பளைங்க இன்னும் என்ன மதிக்கிறாங்க, என் மேல பாசம் வச்சிருக்காங்கன்னா நான் உன் கூட சுத்துற போய் தான். நீ என்ன உசுரா நினைக்க போய் தான். நீ மகாராணியா பிறந்ததுக்கு நீ நினைச்சிருந்தானே எங்களை ஆட்டி படைச்சிருக்கலாம். நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டி. நான் வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இந்த வயசுலயும் ஓடி ஆடி குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கேன் பாரு. இந்த வாழ்க்கை நீ கொடுத்தது. சாமி தாண்டி இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாமிடி. புருஷ அடிக்கிறது தப்பு இல்லடி, அடிச்சுட்டு காலில் விழ வைப்ப பாரு, அங்க தாண்டி நீ நிக்க. கேட்க மாட்டாள, இதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு போறா?
தான் நினைச்சிட்டு முட்டாள்தனமா யோசிச்சிருக்கேன். எல்லாரும் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நான் ஒருத்தி எல்லாரையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன். தேவனே, நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? என்கிட்ட எதுவும் பேசாத, எனக்கு கடுத்த கோவம் வந்துரு சொல்லிட்டேன். ஏன்டி என் மேல கோவமா இருக்க? கோவமாலாம் இல்ல. ஏன்டி என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல? கோத்த கலப்பாத. நான் கேட்டதுக்கு மட்டும் பேசல. என் கூட இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதான் 2 வயசுல என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டியே. அரெஸ்ட் பண்ணி வைக்கலடி. சரி பேச்ச நிப்பாட்டி. இந்த பார், இனிமேல் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத சொல்லிட்டேன் போ. ஏன்டி ஜபா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்டி. கேளு. இதான் மகாராணி ஆச்சே, நீ கேள்வி கேட்ட நான் பதில் சொல்லி தானே ஆகணும். நான் மகாராணியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி? நீ மகாராணியா இருந்துட்டு போ, இல்ல செல்ல குரங்கா இருந்துட்டு போ, ஆனா என்ன விட்டுரு. ஏன்டி அடே, ஒருவேளை நான் இந்த குடும்பத்துல மகாராணியா பிறக்காம இந்த வீட்டு ஆண்கள் யாராவது மகாராஜாவா பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நிம்மதியா இருந்திருக்கும். ஏன்டி எப்படி சொல்லுத? என்னதான் 2 வயசுல அரெஸ்ட் பண்ணேன்னு பார்த்தேன், ஆனா இப்ப ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியே. இவனுங்கெல்லாம் இப்பதானே உங்ககிட்ட சிக்கிருக்கானுங்க. நான் அதான் 2 வயசுலயே உங்ககிட்ட சிக்கிட்டேனே. அது என்னங்க உன் ராசியான்னு கேட்க? அப்படி யாரனாலும் புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸா பழகுனமா, எப்பமாவது சந்திச்சோமா அப்படின்னு இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப்பு. உனக்கு பிடிச்சதெல்லாம் உன் பக்கத்துல தூக்கி கொண்டு வச்சுக்கிறியே அதிகாரமானு கேட்க? ஓ, நீங்க பெரிய மகாராணின்னு தூக்கி கொண்டு வச்சிருதிய. தூக்கி கொண்டு வைக்காம அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் என்னைக்காவது நீ யோசிக்கியா? நல்லதானே ஜபா நீ இருக்க. கோத்த கலப்பிராத. ஏன்டி? இப்பதான் உங்க மாமாவுக்கு எனக்கு சண்டை. சண்டையா? எதுக்கு? எல்லாம் ஒன்னாலதான். இப்ப சந்தோஷமா? இப்ப உனக்கு சந்தோஷமானு கேட்க? என்னடி சொல்லுத? அவதான் சேட்டக்காரின்னு தெரியுமே, உனக்கு எங்கடி போச்சு அறிவு அப்படின்னு உங்க மாமா என்ன பத்தி கேட்காத. திட்டு வாங்க வச்சிட்டு ஏடி என்ன பிடிக்குமா? எப்படி உன்னை பிடிக்கும்? உன்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சா போதும் எனக்கு. இங்க பார், செத்ததுக்கு அப்புறமும் கல்லறையில என் கூட பழக்க விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு என்னை இழுத்துட்டு போயிடாத. அங்கேயாவது எனக்கு விடுதலை கொடுத்துருட்டி, நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருந்தேன். என் கூட இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஆமா ஆமா ஆமா, நீ என் கூட இருக்க போய் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டேன்டி. அப்படி ஒரு நினைப்பு வர உங்களுக்கு இருந்திருக்கு? ஆமாடி. ஆத்தி, அப்ப அந்த நினைப்புலதான் எங்களை கூட்டிட்டே அலைஞ்சிருக்க. எல்லாம் அதிகார தொனிப்பு. நாம இளவரசி, நம்மள மீறி எங்க போயிருவாங்கன்னு உனக்கு நினைப்பு. நம்ம ஆர்டர் போட்டா கீழ்படியணும், ஏன்னா நம்ம இளவரசி. இந்த வீட்டு ஆம்பளைங்களே அடங்கி போறாங்க, இவளுக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டல நீ? இல்லடி, நான் அப்பெல்லாம் நினைச்சு பார்த்ததே இல்ல, எனக்கு அப்பெல்லாம் தெரியலடி. நீ சந்தோஷமா இருக்க நினைச்சிட்டேன்டி. இங்க பாரு, கோத்த கிளப்பிட்டு போயிடாத. நீ மட்டும் 2 வயசுல என்ன அரெஸ்ட் பண்ணாம இருந்தா, நான் உங்களோட 5th வரைக்கும் படிக்காம இருந்தா, அதுக்கப்புறமாவது உன் கூட படிக்காம இருந்து 11th 12th வேற எங்கேயாவது படிச்சிருந்தா, இல்ல காலேஜாவது வேற எங்கேயாவது படிச்சிருந்தா, நான் இந்த குடும்பத்துக்கே வந்திருக்க மாட்டேன். பிரேமன் ஒரு ஆளை சந்திச்சிருக்கவே மாட்டேன். இப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஓடியே போயிருக்க மாட்டேன், பிள்ளை பெத்துட்டு வந்திருக்க மாட்டேன். உனக்கு எனக்கு சம்பந்தமே இருந்திருக்காது. அப்போ நான் இல்லைன்னா நீ சந்தோஷமா இருப்பியா? என்கிட்ட வாத்மானம் வாங்கிட்டு போயிடாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. நான் இல்லைன்னா நீ சந்தோஷமா இருப்பியா? கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றினே ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். வந்து கேட்கற பாரு, நான் இல்லைன்னா இருந்துருவியானு. முதல் இனிமே என்ன விட்டுற மாதிரி நானே கடுத்த கோவத்துல உட்கார்ந்துருக்கேன். இந்த பையன் இப்பெல்லாம் பேசாத. இவ எப்படிலாம் பேச மாட்டாள? ஒருவேளை சீரியஸா பேசியிருப்பாள். இவளுக்கு அது சீரியஸா பேச தெரியுமாது. பையன் என்ன வெறுப்பேத்துக்கிட்டே வந்திருக்கு. இப்ப மட்டும் நான் ஏதாவது சென்டிமெண்டா பேசியிருந்தேன், கக்கா கக்கா பக்கா பக்கா இந்த ராணி பையன் சொல்லி சிரிச்சுட்டு கிடப்பா. இன்னைக்கு நீ சிக்க வைக்கிறதுக்கு வந்திருக்க, இன்னைக்கு உனக்கு டைம் பாஸ் போலன்னு நான் உங்ககிட்ட சென்டிமெண்டா ஆளணும், அதை அப்படியே ராணி கிட்ட சொல்லணும், அவ கக்க பக்கா பக்கா சிரிக்கணும். அதுக்கு தானே? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அப்படி பவ்யமாலாம் பேசுதாவ. நான் இல்லைன்னா எப்படி இருப்பேன்னு அப்படி இருக்க விட்டுற பாரு நீ எங்கள. இல்ல என்னால்தான் இருக்க முடியுமா என்ன? அத்தி ஒரு நொடி கூட இருக்க முடியுமா அந்த பயவலைய பிரிஞ்சு?
அதுக்கு என்னமோ தெரியல, இந்த மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது கூடயே இருக்கணும். அப்பதான் அந்த நேரமும் பொழுதும் நல்லா இருக்குது. வாங்கிட்டு வந்திருக்க வரத்த பாரு பைய உள்ள. எப்படி போதைக்கு அடிமையோ அப்படிதான் நான் உனக்கு அடிமட்டி. எப்படி கோட்டிருக்கு ஊறுகாயோ அப்படித்தான் என் வாழ்க்கைக்கு நீ. அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லைங்க மாதிரி நீ இல்லாமல் நான் இல்லை. நீ இன்னைக்கு ஏதோ பண்ணதுக்கு வந்திருக்க அப்படிதானே? இந்த பிள்ளைகிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேனே. அந்த தோட்டத்துக்குள்ள உள்ள தள்ளி 2 கல்லறை இருந்துச்சு, அது யார் கல்லறை? இசை, நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். அந்த கல்லறை எதுக்கு பூமிக்குள்ள தோண்டி வச்சிருக்காங்க? நான் ஏதோ தற்செயலா பார்த்தேன். எல்லா கலரையும் மேலமாக்க இருந்தா இந்த கலரை மட்டும் கீழே இருக்க, ஏன்? அதை மட்டும் இந்த பையலோட சொல்லிட்டோம்னா பையலுக்கு தோண்டி பாத்துரும். இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னைக்கு பொழுது இப்படியே போகட்டும். எடி இசை, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். ஜபா, நான் தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன்டி. நீ இஷ்டப்பட்டு தான் என் கூட இருக்கேன்னு நினைச்சேன். கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வாழ வச்சுட்டேன் பாரு. உன்னை பிடிக்கும் நினைச்சு உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்ந்திருக்கேன்டி. எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா என்ன அறியாமலே நான் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சேன். அது என் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சிருந்திருக்கேன். உங்களெல்லாம் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமே உங்களுக்கு இல்லைன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே சந்தோஷம் கிடையாது. உங்களை பெத்தவா பிறந்து தப்பு பண்ணிட்டாடா. என்ன மன்னிச்சிருங்கடா. இல்ல 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 இல்ல. என்ன மன்னிச்சிருங்கடா. என்ன மன்னிச்சிருங்க. சரி சொல்லா. சரி வாங்க, அப்பா கிட்ட வாங்க. புள்ளி அகாதேவன் நம்ம இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நடந்துருந்தாரு? இல்லையே. அம்மா இவங்க அம்மா எங்கடா? இசை, 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 இசை. அம்மா, நம்ம அம்மா எங்கடா பண்ணா? எங்க இப்படி போக மாட்டேல? எடே இசைமா, இரு நான் அம்மா கூப்பிட்டுட்டு வரேன். அம்மா எங்க போனா? ஏய் இசை. சரிம்மா சரிம்மா, அம்மா கூப்பிட்டுட்டு வரேன். அம்மா எங்க போனா? ஏய் இசை, பிள்ளைங்க தேடுறாங்க பாரு. ஏய் இசை, இசை. இல்ல புள்ளைய கூட்டிட்டு இருக்கா? பிள்ளைங்களா? இல்ல பிள்ளைல அம்மா தேடணும்ல, எங்க அவள? நான் இப்பதானே வீட்டுக்குள்ள வரேன். ஆளு சத்தமே காணும். பிள்ளைல இப்படி தேட மாட்டானுல? தேட மாட்டானுங்களா? ஆஹா, தேட மாட்டானுங்களே. பிள்ளைய யார வச்சிருந்தா? வாங்கிதான் கேட்க. பிள்ளைய யார வச்சிருந்தா? நீ யார்கிட்ட பிள்ளைய கொடுத்திருந்த? நான் அப்பா கிட்ட தான் கொடுத்திருந்தேன். அப்பதான் பிள்ளை வச்சிருந்தாரு. ஆனா நான் வரும்போது மகாதேவன் மாமால பிள்ளை வச்சிருந்தாரு. அப்பதான் பிள்ளைல தாடா அப்படின்னாரு. அதான் அப்பா ரூம்ல கொண்டு பிள்ளை கொடுத்து வந்தேன்.
மகதேவன் மாமா எங்க? அவங்க வீட்டுக்கே வரலையே. வா, தந்துட்டாங்க. உன்ன அம்மா தேட மாட்டானுங்களே.